திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பட்டப்பகலில் நிதி நிறுவன அலுவலகத்தில் புகுந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க போலீசார் என்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்பது குறித்து எமது செய்தியாளர் ராஜ்குமார் அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், நீங்க சொல்லுங்க, இப்போ மணப்புரம் நிறுவனத்தில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள மணப்புரம் கோல்ட் லோன் ஜுவல்லரி உள்ளது. இதில் இன்று அலுவலகத்தை திறக்கும் பொழுது சில கொள்ளையர்கள் 12 பேர் வந்து கீழே ஒரு 6 பேர் மேலே 6 பேர் சென்று கத்தியை காட்டி ஊழியர்களை மிரட்டி உள்ளே சென்றதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜிலிருந்து தங்களது படம் பதிவாகிடும் என்று அந்த கேமராக்களை உடைத்துவிட்டு கத்தியை காட்டி அங்கிருந்த ஊழியர்களிடம் அங்கிருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 6 ரேக்குகளில் இருந்த 6 கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கிருந்த ரொக்கம் 17 லட்சமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள இந்த பகுதியில் கொள்ளை சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இன்று பக்ரீத் பண்டிகை என்பதால் அதற்கு எதிர்ப்புறமாக மசூதி உள்ளது. அந்த நேரத்தில் மிக அதிகமான ஜன நெருக்கம் இருந்த போதிலும் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த மிக பெரிய அளவிலான கொள்ளை சம்பவம் இது என்பதால் திண்டுக்கல் சாரக ஐஜி அறிவுச்செல்வம், திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏடிஎஸ்பி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு எந்த மாதிரியான கொள்ளை நடந்திருக்கிறது, கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்னென்ன, எந்த முறையில் கொள்ளையடித்திருக்கிறார்கள், இதே போல் வேறு யாராவது இந்த முறையில் கொள்ளையடித்திருக்காங்களா உள்ளிட்ட அறிக்கைகள் பெறப்பட்டு அதன் மூலமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் கொள்ளை நடந்த இந்த இடத்தில் உள்ளே சென்று தடயவியல் அறிஞர்கள் அந்த கைரேகைகளை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோப்ப நாய் லிண்டா வரவைக்கப்பட்டு மோப்பம் பிடித்துவிட்டு சிறிது நேரம் ஓடி சென்று விட்டது. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய அளவிலான கொள்ளை சம்பவத்தினால இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. ராஜ்குமார், இப்போ அந்த நிறுவனத்தில் நகைகளை அடகு வச்சவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க? அதிக அளவிலான நகைகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 6 கோடி மதிப்பான நகைகள் என்பது போல இந்த பகுதியில் உள்ள சுமார் காலையிலிருந்து நிறைய மக்கள் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வந்து தங்களோட நகை என்னவானது என்று அந்த விசாரித்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் உள்ளே யாருக்கும் செல்ல அனுமதிக்கப்படாததால் சாலை ஓரங்களிலையும் அங்கங்கே கடைகளிலையும் மக்கள் காத்து கொண்டு அங்குள்ள காவலாளிகள் மற்றும் காவலர்கள்ட்ட தங்களோட நிலவை என்ன இருக்குது, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர், எங்கள் நகை திரும்ப கிடைக்குமா என்று விசாரித்து வருகின்றனர். மேலும் இன்று விடுமுறை நாள் அப்படிங்கிறனால நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க. தங்களோட நகை என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதி ஃபுல்லாக வந்து படையெடுத்த வண்ணமே இருக்கிறாங்க. காவல்துறைகள் அவளை கட்டிப்பட்ட வழி தெரியாமல் ஆங்காங்கே சில காவலர் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த நிதி நிறுவனத்திற்கு பக்கத்தில் எந்த ஒரு பொதுமக்களும் நெருங்க முடியாதபடி ஒரு பாதுகாப்பு அரண் அமைத்து வருகின்றனர். தங்கள் உழைத்த பணம் வீணாகி விடுமோ என்ற பயம் அந்த பொதுமக்களிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது.